Hi friends, welcome back to channel Vino's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு weight loss recipe தான் பார்க்க போறோம். Oats ராகி அடை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Vino's Kitchen சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானையும் மறக்காம press பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல notification உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையுமே பாருங்க. வாங்க இந்த ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல பொடியா நறுக்குன மீடியம் சைஸ் ஆனியனை வந்து அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து துருவி அதோட சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்குன கேப்சிகம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்குன கொத்தமல்லியும் அதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணலன்னா நீங்கள் துருவி கூட இஞ்சியும் பூண்டையும் வந்து தனித்தனியாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட வறுத்துட்டு பவுடர் பண்ண ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட ராகி மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஓட்ஸ் வந்து பவுடர் பண்ணது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அடை சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட நம்ம பாசி பருப்பு கூட ஊற வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே அடை டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா முன்னாடியே ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி. நம்ம அடை வந்து கையால் தட்டுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வந்து நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தோசை தவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அடையை அதில் சேர்த்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு அப்படிங்கும்போது எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஃப்ளேம் கூட நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதிகமாக ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, உள்ளெல்லாம் வேகாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ராகி ஓட்ஸ் அடைக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சு அடை செஞ்சிங்கன்னா இன்னமுமே டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்தி. ராகி ஓட்ஸ் அடையை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.